மக்களே, இன்னைக்குடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பேச்சால் மயக்கும் சாணக்கியரினுடைய 7 ரகசிய விதிகள், வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகள். ஒரு மனிதன் வெற்றி பெறணும்னா அவன் கையில் பணம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவன் வாயில் வரும் வார்த்தை தான் அவன் சக்தி. சாணக்கியர் சொன்ன 7 பேச்சு ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டா யாரையும் நீ பார்த்துக்கிட்டே மயக்கலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதுல 7 ரகசியங்களை ஒண்ணு ஒன்னா நான் சொல்றேன். ஒரு மனுஷன் வாளால ஜெயிக்கலாம், ஆனா வார்த்தையால ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னா நம்புவீங்களா? சாணக்கியர் சொல்லும் இந்த 7 ரகசியங்களை நீ புரிஞ்சுக்கிட்டா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களினுடைய மனசுல விதை போட்ட மாதிரி ஆகிடும். ஓகே, இப்ப ரூல் 1ல இருந்து ரூல் 7 என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரூல் 1, மௌனம் உன் மறைமுக ஆயுதம். நீ எப்போதாவது கவனிச்சிருக்கிறியா? அதிகமா பேசுறவங்க ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க, ஆனா சில நேரத்திற்கு பிறகு அவர்களுடைய வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். ஆனா அமைதியா இருக்கும் ஒருவன் அவன் பேசாம இருக்கிறதாலேயே அவர்கள் மற்றவர்களை அவனை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. சாணக்கியர் சொல்றார், மௌனம் என்பது வெறும் பேசாம இருப்பது இல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீ பேசாம இருக்கிற நேரத்துல மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் என்ன யோசிக்கிறான், இவன் பேசினா என்ன சொல்லுவான், அந்த கியூரியாசிட்டி தான் உன்னோட பவர். அமைதி ஒரு வெறும் சைலன்ஸ் இல்ல, அது ஒரு சைக்காலஜிக்கல் பிரஷர். யாராவது அதிகமா பேசினா அவர்கள் தங்கள் ரகசியத்தையும் தாமே வெளிப்படுத்துவாங்க. ஆனா அமைதியா இருக்கும் ஒருவன் எதையும் ரிவீல் பண்ண மாட்டான். அதனாலதான் மௌனம் ஒரு பாதுகாப்பு. நீ ஒவ்வொரு நேரத்திலையும் பேச வேண்டிய அவசியமே இல்ல. சில நேரங்கள்ல மௌனம் தான் உன்னுடைய பதில். யாராவது உன்னை ப்ரொவோக் பண்ணினா நீ ரியாக்ட் ஆகாத. நீ சைலண்டா இருந்தா அவர்கள் தாமே தங்கள் தவற உணர்வாங்க. நினைச்சு பாரு, ஒரு சிங்கம் தேவையில்லாம கத்தாது. அது எப்ப கத்தும் தெரியுமா? அதுக்கு தேவையான நேரத்துல மட்டும்தான் கத்தும். அதே மாதிரி நீ பேசுற நேரம் குறைஞ்சா உன்னுடைய வார்த்தையினுடைய வெயிட்டும் அதிகரிக்கும். மௌனம் உன்னை பலவீனமாக காட்டாது, அது உன்னை அன்பிரிடிக்டபிளாக மாற்றும். அன்பிரிடிக்டபிள் மனிதனை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால பேச வேண்டிய நேரத்துல பேசு, பேச வேண்டாத நேரத்துல அமைதியா இரு. அப்பதான் உன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தாக்கம் உண்டாக்கும். ரூல் 2, வார்த்தை குறைவு, தாக்கம் அதிகம். ஒரு மனிதன் எவ்வளவு பேசுறான்னு மேட்டர் இல்ல, அவன் என்ன பேசுறான்னு தான் முக்கியம். நீ ஒரு விஷயத்த 100 வார்த்தையில சொல்லலாம், அதே விஷயத்த 10 வார்த்தையில சொல்ல முடியும். அந்த 10 வார்த்தை தான் பவர்ஃபுல். சாணக்கியர் சொல்றார், அதிக வார்த்தை பலவீனம், தேர்ந்தெடுத்த வார்த்தை சக்தி. அதிகமா பேசினா முக்கியமான பாயிண்ட் மறைந்து போகும். குறைவா பேசினா அந்த பாயிண்ட் நேரா மனசுல போயிரும். ஒரு அம்பு அது ஒரே தடவை தான் போகும், ஆனா அது சரியான இடத்துல பட்டா போதும். அதே மாதிரி உன் வார்த்தையும் ப்ரிசைஸா இருக்கணும். நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு, இது தேவையா, இது வேல்யூ ஆட் பண்ணுதா? தேவையில்லாத வார்த்தையை நீங்க ஆரம்பிச்சா உன் பேச்சு ஆட்டோமேட்டிக்கலி பவர்ஃபுல் ஆகிடும். சில நேரங்களில் ஒரு சிங்கிள் லைன் உன் வாழ்க்கையை மாற்றும். அதனாலதான் நீளமா பேசுறவனை விட நேரா பேசுறவனை தான் மக்கள் நினைவுல வைக்கிறாங்க. அதனால நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தாக்கம் இருக்கணும். குறைவா பேசு, ஆனா ஸ்ட்ராங்கா பேசு. ரூல் 3க்கு போகலாம். ரூல் 3க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரூல் 3, உணர்ச்சியை கட்டுப்படுத்து. மனிதன் அவன் வார்த்தையால் மட்டும் இல்ல, அவன் உணர்ச்சியால தான் பேசுறான்.
நீ கோபத்துல பேசுற நேரம் உன் வார்த்தை ஷார்ப்பா இருக்கும், ஆனா அது காயப்படுத்தும். அந்த காயம் நீங்காத காயம். சாணக்கியர் சொல்றார், உன் உணர்ச்சியை நீ கட்டுப்படுத்தினா உன் வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்தலாம். கோபம் வந்த நேரத்துல பேசாத, தூக்கம் வந்த நேரத்துல முடிவு எடுக்காத. ஏன்னா அந்த நேரத்துல நீ இல்ல, உன் எமோஷன் தான் பேசுது. ஒரு பவர்ஃபுல் மனிதன் அவன் உணர்ச்சியை வெளிப்படுத்த மாட்டான், அவன் அதை கண்ட்ரோல் பண்ணுவான். நீ காமா பேசினா மற்றவர்கள் ஆட்டோமேட்டிக்கலி காம் ஆகிடுவாங்க. நீ பேனிக்கா இருந்தா அவர்கள் கூட பேனிக் ஆகிடுவாங்க. உன் எமோஷன் மற்றவர்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால நீ என்ன ஃபீல் பண்றேன்னு கவனிச்சு பேசு. நினைச்சு பாரு, ஒரு டாக்டர் பேனிக்கா இருந்தா பேஷண்ட் என்ன ஆகும்? அதனால நீ பேசுறதுக்கு முன்னாடி உன் மனசை ஸ்டெடி பண்ணு. அப்பதான் உன் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். ரூல் 4, கண்கள் பேசட்டும். ஒரு மனிதன் என்ன பேசுறான்னு மட்டும் இல்ல, அவன் எப்படி பேசுறான்னு தான் உண்மைய சொல்லுறது. நீ எப்போதாவது கவனிச்சிருக்கியா? சில பேரு பேசுற போது அவர்களோட கண்களை நீ பார்க்க முடியாது. அது என்ன அர்த்தம்? அவர்கள் நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. சாணக்கியர் சொல்றார், கண்கள் மனுஷின் கண்ணாடி, அதாவது ஒரு மனசோட கண்ணாடி. நீ கண் பார்த்து பேசுற போது உன்னுடைய வார்த்தைக்கு ஒரு வெயிட் வரும். கண் தவிச்சேன்னா உன்னுடைய வார்த்தை இட் செல்ஃப் சந்தேகமாகிடும். நம்பிக்கை உருவாக்குறதுக்கு வார்த்தை மட்டும் போதாது, உன்னுடைய பிரசன்ஸும் வேணும். அந்த பிரசன்ஸ் உன் கண்கள்ல தான் இருக்கு. ஒரு லீடர் அவன் பேசும்போது அவன் கண்களில ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த கிளாரிட்டி தான் மற்றவங்களை ஃபாலோ பண்ணவே வைக்குது. நீ பேசுற போது உன்னோட கண்கள் உன் வார்த்தைக்கு ஆதாரம் ஆகணும். இது ஆக்டிங் இல்ல, இது அவேர்னஸ். நீ உண்மையா இருந்தா உன்னுடைய கண்கள் அத சொல்லும். நீ கான்பிடென்டா இருந்தா உன்னுடைய பார்வை அத காட்டும். அதனால அடுத்த தடவை நீ யாரிடமாவது பேசும்போது ஒரு செகண்ட் அவர்களோட கண்களை நேரா பார். அப்பதான் உன்னுடைய வார்த்தை மனசுல நின்னுடும். ரூல் 5, நேரம் வார்த்தைக்கு உயிர். ஒரு உண்மை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அதை சொல்லும் நேரம் தவறுனா அது பயன் கிடையாது. சாணக்கியர் சொல்றாரு, சரியான நேரம் தெரியாதவன் சரியான வார்த்தையும் இழக்கிறான். அதே வார்த்தை ஒரு நேரத்துல வெற்றி தரும், மற்றொரு நேரத்துல தோல்வி தரும். நினைச்சு பாரு, கோவத்துல இருக்கும் ஒருத்தனுக்கு நீ அட்வைஸ் கொடுத்தா அவன் கேட்பானா? தூக்கத்துல இருக்கும் ஒருத்தனுக்கு நீ லாஜிக்கா பேசினா அவன் ஏத்துக்குவானா? மனிதர்கள் வார்த்தையை மட்டும் கேட்க மாட்டாங்க, அந்த நேரத்தையும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலதான் டைமிங் அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ். ஒரு நல்ல ஸ்பீக்கர் என்ன பேசணும்னு மட்டும் தெரியாது, எப்ப பேசணும்னு தெரியும். சில நேரங்கள்ல பேசாம இருப்பதுதான் சரியான டைமிங். சில நேரங்கள்ல ஒரு வார்த்தை தான் எல்லாத்தையுமே மாத்தும். அதனால நீ பேசுறதுக்கு முன்னாடி அந்த மனிதன் எந்த நிலையில இருக்கான், இப்போ என்ன கேட்க தயாரா இருக்கான், இந்த 2 கேள்வி கேளு. அப்பதான் உன்னுடைய வார்த்தை சரியான நேரத்துல போய் சேரும். அடுத்து ரூல் 6, கேட்பது மறைக்கப்பட்ட சக்தி. நீ நல்லா பேசுறதாலே நீ பவர்ஃபுல் ஆகிட மாட்ட. நீ நல்லா கேட்கறதுனாலதான் நீ உண்மையான பவர்ஃபுல் ஆகுற. இதுதான் சாணக்கியர் சொன்ன ஒரு பெரிய ரகசியம். மக்கள் என்ன விரும்புறாங்க தெரியுமா? அவர்கள் கேட்கப்படணும், அவங்க புரிஞ்சுக்கப்படணும். ஆனா நாம என்ன பண்ணுறோம்? அவர்கள் பேச போறதே நம்ம பதில் என்னன்னு யோசிக்கிறோம். அதனால நாம உண்மையா கேட்கவே இல்லை. ஒரு மனுஷன் அவன் மனசை திறப்பான், அவன் கேட்கப்படுறான்னு ஃபீல் பண்ணினா மட்டும்தான் அவன் மனசை திறப்பான். நீ கவனமா கேட்க ஆரம்பிச்சா அவன் உன்னை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பான். அந்த ட்ரஸ்ட் தான் உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ். சாணக்கியர் சொல்றாரு, கேட்பவன் தான் கற்றுக்கொள்வான், பேசுபவன் தன்னையே வெளிப்படுத்துவான். நீ கேட்கும் போது நீ அவர்களினுடைய வேர்ல்டுல நுழையிற. அப்பதான் நீ சரியான வார்த்தைய தேர்வு பண்ண முடியும். அதனால அடுத்த தடவை யாராவது பேசும்போது இன்டரப்ட் பண்ணாத, ஜட்ஜ்மெண்ட்டும் வைக்காத, சும்மா கேளு. அப்பதான் நீ பேசுற ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரியும். அடுத்து ரூல் 7, உன் நம்பிக்கை வார்த்தையினுடைய உயிர்.
நீ சொல்றத நீயே நம்பலன்னா உலகமே அத நம்பாதுங்க. இதுதான் கடைசி ரகசியம். சாணக்கியர் சொல்றாரு, நம்பிக்கை இல்லாத மனிதன் தன்னுடைய நிழலையும் சந்தேகப்படுவான். அந்த சந்தேகம் அவன் வார்த்தையிலேயே தெரியும். ஒரு கான்பிடன்ஸ் மனிதன் அவன் ஸ்லோவா பேசுவான், ஆனா ஸ்ட்ராங்கா பேசுவான். சரி, இப்ப நம்ம சொன்ன 7 விதிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையை மாத்தணும்னா அவன் முதல்ல மாற வேண்டியது அவன் பேசுற வார்த்தை தான். சாணக்கியர் சொல்லிய இந்த 7 ரகசியங்களை வெறும் பேச கத்து கொடுக்கறது கிடையாது. இது மனிதர்களை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கும். இது உறவுகளை உருவாக்க கற்றுக் கொடுக்கும். இது உன் மதிப்பையும் உயர்த்தும். நீ இப்போ இருந்து பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேச ஆரம்பிச்சா உன்னுடைய வார்த்தை மாறும், உன் தாக்கம் மாறும், உன் வாழ்க்கை கூட மாறும். நினைச்சு பாரு, ஒரே ஒரு சரியான வார்த்தை உன் மனச காப்பாத்தலாம். ஒரே ஒரு தவறான வார்த்தை உன்னோட உறவையே உடைக்கலாம். அதனால பேசு, ஆனா கவனமா பேசு. பேசு, ஆனா அர்த்தமா பேசு, மனசோட பேசு. இந்த 7 விதிகள்ல ஒன்றை கூட இன்றே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா 30 நாட்கள்ல மக்கள் உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படி வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியரினுடைய தந்திரங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஜேர்னியை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நினைவுல வச்சுக்கோங்க, வார்த்தை வெறும் ஒளி இல்லை, அது ஒரு சக்தி. அந்த சக்தியை நீ எப்படி பயன்படுத்துறேங்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்கும். இந்த 7 விதிகள்ல நீ இப்போ எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. மௌனமா இருக்கிறதா, குறைவா பேசுறதா, உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதா, கண் கான்டாக்ட்ல இருக்கிறதா, டைமிங்கா, கேட்பதா, கான்ஃபிடென்ஸா? நம்பரை மட்டும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.